அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் மைனஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஏதாவது 1-2 சப்பாத்தி பேலன்ஸ் ஆயிரும். அந்த மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸோ எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பாயில்டு எக்கை பொடி பொடியாக நறுக்கிங்க. அது ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைனஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற அளவு பெப்பர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எக் மைனஸ் மிக்சர் ரெடி ஆயிரும். நீங்கள் மைனஸ் இல்லையே, மைனஸுக்கு பதிலாக என்ன மிக்ஸ் பண்ணலான்னு யோசிக்காதீங்க. வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருக்கான்னு பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பாயில்டு எக் நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு 2 ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்சர் பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி பாயில்டு எக் ஃபுல்லாக பைண்ட் ஆகி ஒரு செமி பேஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தியை வச்சுட்டு அதில் சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ மிக்சர் அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு வைங்க. அதுக்கப்புறமா அப்படியே அதை கவர் பண்ணி ரோல் பண்ணி ஒரு ரோல் மாதிரி ஆக்கிடுங்க. அவ்வளோதான், உங்களோட ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று நான் ப்ளைன் ரோலாக பண்ணியிருக்கேன். இன்னொன்று நான் சீஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது சீஸ் குட்டீஸ்க்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சீஸ் இருந்துச்சுன்னா இதே மிக்சரை ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீஸ் நறுக்கி போட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ளைன் ரோல், சீஸ் ரோல் இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா சப்பாத்தி ஆல்ரெடி கோல்டாக இருக்கும், மிக்சரும் கோல்டாக தான் இருக்கும். இதை சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு தோசை சட்டியில் கொஞ்சமாக பட்டர் போடுங்க, இல்லை ஆயில் போட்டுட்டு இந்த ரோல் ரெண்டையும் தோசை சட்டியில் வைங்க. ஒரு 30 செகண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு குக் ஆயிரும். ஸோ அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் டைமில் இந்த எல்லா சைடுமே குக் ஆகி உங்களுக்கு ஒரு கிறிஸ்பி க்ரஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆயிரும். நம்மளோட எக் மைனஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவுக்கும் நன்றி.